வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அது போக சில பெரும் நிறுவனங்கள்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள பற்றி நம்ம பார்க்க போறோம். அந்த மாற்றத்தோட எதிரொலியா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒவ்வொண்ணா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, நிஃப்டி 50 இப்போ வரைக்கும் சரிவ சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. அதுவும் ஒரு 170 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவு நிஃப்டி 50ல ஏற்பட்டிருக்கு. பேங்க் நிஃப்டி பரவால்ல இன்னைக்கு. ஒரு 60 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. பட் இதுக்கு முழு காரணம் பார்க்கும்போது பிஎஸ்யூ பங்குகளா இருக்கு. எஸ்பிஐ நல்ல பெர்ஃபார்மன்ஸ், பிஎன்பி நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா பார்க்கும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் பிஎஸ்யூ பங்குகள் இன்னைக்கு டேல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. மாறா லார்ஜ் கேப் பிரைவேட் வங்கி பங்குகள் பார்க்கும்போது இன்னைக்கு டேல இப்போ வரைக்கும் சரிவா தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எந்த பங்குமே ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுக்கல. எல்லாமே பார்க்கும்போது நெகட்டிவா தான் இப்போ வரைக்கும் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. HDFC எல்லாம் இன்னைக்கு அருமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சான்ஸ நமக்கு ஏற்படுத்தி குடுத்துட்டே இருக்கு. 730 ஒரு அருமையான இடம். இப்ப அந்த 730யும் கட் பண்ணிட்டு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா இத பற்றியெல்லாம் நம்ம பலமுறை பேசியிருக்கோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமான அப்டேட்குள்ள வந்து போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது டாடா குரூப்ப பத்தி தான். இன்னைக்கு டேல டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5% வரைக்கான ஒரு சரிவ சந்திச்சிருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு 3.5% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. டாடா குரூப் பங்குகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரஷர ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ரீசன் பார்க்கும்போது, சந்திரசேகர் இவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டாடா சன்ஸோட சேர்மன் பதவியிலிருந்து வெளியேற போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பதவி விலக போறாங்க. இவருடைய பதவி விலகலுக்கான டேட் அப்படின்னு பார்த்தா, அடுத்த வருடம் பிப்ரவரி 20ஆம் தேதி தான். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா, இவர் இந்த நிறுவனத்திலிருந்து வெளியேற போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். இந்த செய்தியினால இன்னைக்கு டாடா சன்ஸ் அண்ட் டாடா குரூப் நிறுவனங்களோட மார்க்கெட் வேல்யூ பார்க்கும்போது 63,000 கோடி வரைக்கும் ஒரு சரிவ வந்து சந்திச்சிருக்கு. ஸோ இவரோட நியமனம் பற்றியான ஒரு பேச்சு கடந்த பிப்ரவரி மாதம் வந்து நடந்துட்டு இருந்தது. பட் அதுக்கான ஆதரவு பார்த்தீங்கன்னா, போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்காம வந்து இருந்தது. ஸோ தொடர்ந்து இழுத்தடிக்கப்பட்டுட்டே இருந்தது. இப்போ ஒரு வழியா இதற்கான ஒரு முடிவு வந்திருக்கு. ஸோ இவர் இப்போ வெளியேறுவதற்கான நேரம் வந்திருக்கு. ஸோ வெளியேறக்கூடிய ஒரு காரணத்தினால நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷர வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, டாடா சன்ஸோட தலைவரா 2017 அப்போ பார்த்தீங்கன்னா, இவர் பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ பொறுப்பேற்றதுலேருந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, டாடா குழுமம் அடைஞ்சிருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இவரோட ஒரு காலகட்டத்தில ஏர் இந்தியாவ வந்து திரும்ப கையகப்படுத்துனாங்க. அண்டு டாடா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு ஜெயண்ட்டா வந்து மாறிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு புது செக்மெண்ட்குள்ள இந்த செமிகண்டக்டர் செக்மெண்ட்குள்ள அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் செக்மெண்ட்குள்ள நுழைஞ்சது. ஸோ இதெல்லாம் பெரிய அளவுக்கான சிறப்பம்சமா பார்க்கப்படுது. அண்ட் இவர் டிசிஎஸ்ல 2009ன்னு நினைக்கிறேன். அப்ப இருந்து பார்த்தீங்கன்னா, சிஇஓவா இருந்திருக்காரு. 2017ல டாடா சன்ஸ்குள்ள வரும்போது தான் அந்த பதவிய வந்து இவர் ராஜினாமா பண்ணிட்டு இதுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ இப்போ இவரோட காலகட்டத்தில என்ன மாரியான ஒரு வளர்ச்சிய சந்திச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சார்ட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. டாடா கன்சியூமர் 670% உயர்ந்திருக்கு. டைட்டன் பார்க்கும்போது 1000% அண்டு டாடா இன்வெஸ்ட்மென்ட் 1000%, நெல்கோ 1140%, ட்ரெண்ட் பார்க்கும்போது 1700% வரைக்கான ஒரு வளர்ச்சிய வந்து சந்திச்சிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல பார்க்கும்போது. ஸோ நல்ல ஒரு இடத்துக்கும் இந்த நிறுவனங்கள் எல்லாம் வளர்ந்து போயிருக்கிறதுக்கான ஒரு பெரிய பங்கு ஆற்றியிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஸோ இவருக்கான ஒரு அப்ரூவல் வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா, ஸோ இப்போ சில கம்பெனிஸ்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இழப்புகள். உதாரணத்துக்கு ஏர் இந்தியா எடுத்துக்கலாம், டாடா டிஜிட்டல் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். அண்டு டாடா சன்ஸ் லிஸ்ட் ஆகுறதுக்கு பெரிய ஒரு விஷயத்த இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. லிஸ்ட் ஆகாம தடுக்குறக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் காரணம் காட்டுறாங்க. ஸோ இவரோட ரீஅப்பாயின்ட்மென்ட்டுக்கு. ஸோ இதனால போர்ட்ல ஒரு மாற்று கருத்து ஏற்படுது. ஸோ இந்த மாற்று கருத்தின் காரணமா இவர் இப்ப இந்த போர்ட்ல இருந்து இந்த பதவியிலிருந்து விலகுவதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு லீடர்ஷிப் டிரான்சிஷன் நடக்கும்போது கண்டிப்பா இந்த மாரி பல விஷயங்கள் நடக்கும். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அனுதாபியா இருப்பாரு. பட் இன்னொரு புது தலைவருக்கு அதே ஒரு அனுதாபியா இவர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, ரொம்ப கஷ்டம். இது காலகாலமா நடந்துட்டு வந்துட்டுருக்கு. மன்னராட்சியிலருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுக்கு தேவையானவங்கள தான் அவங்கவங்களுடைய போர்ட்ல வச்சுக்குவாங்க. ஸோ போர்டா இருக்கட்டும், இல்ல சட்டசபையா இருக்கட்டும், இல்ல அந்த காலத்து மந்திரி சபையா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஆட்கள தான் அவங்க கூட வந்து வச்சுக்குவாங்க. ஸோ இந்த டிரான்சிஷன் பீரியட்ல கண்டிப்பா நிறுவனமா இருக்கட்டும், அரசா இருக்கட்டும், ஒரு ப்ரெஷர வந்து ஃபேஸ் பண்ணும். பட் அதிலிருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க? ஸோ புதுசா வரக்கூடியவர்களுக்கு அந்த கேப்பபிலிட்டீஸ் இருக்கா? நிறுவனத்த மேற்கொண்டு மேல கொண்டு போறதுக்குங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் கிளியர் கட்டா வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒண்ணும் கூட. தொடர்ந்து வந்து நம்ம பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் எல்லாம் இவருடைய பீரியட்ல
பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சிய சந்திச்சது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் இப்ப எப்படி செயல்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் குளோபலாவும் பல மாற்றங்கள கொண்டு வரதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் இவங்க வரக்கூடிய தலைவர் எந்த மாரியான ஒரு விஷயத்த சேஞ்சஸ வந்து கொண்டு வராங்கன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி நிறுவனங்களோட பர்ஃபார்மன்ஸ். எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் பிரஷர வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ 1, 2ன்ட்டு இல்ல. பல எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செல்லிங் பிரஷர்ல மாட்டி சிக்கி தவிச்சிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது, இன்னைக்கு ஒரு நிறுவனம் காட்ரேஜ் கன்சியூமர் இந்த நிறுவனத்தோட ரிசல்ட் ரீசென்ட்டா வந்தது. நம்ம அத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த நிறுவனத்தோட சிஇஓ பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியேறாரு நிறுவனத்த விட்டு. ஸோ இப்ப தான் நம்ம பார்த்தோம் டாடா சன்ஸோட சேர்மன் வெளியேறாங்கன்ட்டு. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கோட்ரேஜ் கன்சியூமரோட ஒரு சிஇஓ வந்து வெளியேறுறாங்க. இது இந்த நிறுவனத்த பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்த ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்னைக்கு டேல 10% வரைக்கான சரிவு காட்ரேஜ் கன்சியூமர்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி நிறுவனங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு தலைவலி ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாரியான சரிவு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இப்போ ரி ரிசைன் பண்ணக்கூடிய இந்த சிஇஓ பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள பண்ணி நிறுவனத்தோட அந்த ஒரு எஃபெக்டிவ்னஸ வந்து உயர்த்தியிருக்காங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இந்தியா பிசினஸ்லயா இருக்கட்டும், குளோபல் பிசினஸா இருக்கட்டும், பெரிய அளவுக்கான மாற்றங்கள கொண்டு வந்த ஒரு சிஇஓ, இப்போ அவர் வெளியேறக்கூடிய ஒரு காரணத்தினால தான் பங்குல இந்த அளவுக்கான ஒரு தாக்கம் இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு செயல்திறன் கொண்ட ஒரு தலைவர் நிறுவனத்த விட்டு வெளிய போகும்போது, அதோட தாக்கம் நிறுவனத்தில டெஃபினட்டா இருக்கும். மாற்று கருத்து இல்ல. பட் அத ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வகையில ஒரு தலைவர் அமையும்போது, எல்லாம் வந்து சரியாகும். ஸோ யார் அடுத்தது வரப்போறா? எந்த பெரும் நிறுவனத்தில இருந்து ஒருத்தர கொண்டு வந்து புடிச்சு உட்கார வைக்க போறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த நிறுவனம் சரிவடைஞ்சதுக்கு. சரிவடையட்டும். இது நம்மள பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ சரிவடையும்போது புது ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த ஒரு எஃப்எம்சிஜி நிறுவனங்கள்ல நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம கண்டிப்பா கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ தொடர்ந்து இத நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில வச்சு இத வாட்ச் லிஸ்ட்ல போட்டுக்கோங்க. ஸோ HUL இன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சான்ஸ வந்து நமக்கு ஏற்படுத்தி குடுத்துட்டு இருக்கு. திரும்ப ரூ. 2050 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த நிறுவனத்திலயும் ஒரு பிரஷர் ஓடிட்டு இருக்கு. பல எஃப்எம்சிஜி நிறுவனம் டாபர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி பல நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா, பிரஷர் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ அந்த பிரஷர நமக்கு ஃபேவரா மாத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா வந்து இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, Zydus Lifeஓட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது, இந்த காலாண்டு கொஞ்சம் சுமாரா இருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா, மார்ஜின் தான் ஒரு பெரிய ஒரு காரணம். ஸோ இப்போ என்ன பிரச்சனைய சந்திச்சுட்டு இருக்காங்கங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். போன ரிசல்ட்ல கூட நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ மார்ஜின் இந்த காலாண்டு நல்லாவே ஹிட் ஆயிருக்கு. பட் ரெவென்யூ பார்க்கும்போது வளர்ந்திருக்கு. பட் யுஎஸ்ஏ பிசினஸோட ரெவென்யூ இயர் ஆன் இயரா இருக்கட்டும், குவார்டர் ஆன் குவார்டரா இருக்கட்டும், ஸோ 2 கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. பட் சிங்கிள் டிஜிட்ல தான் அந்த டிக்ளைன் வந்து நடந்திருக்கு. ஸோ மார்ஜின் இம்பேக்ட் காரணமா Zydus வந்து சரிவ வந்து சந்திச்சிருக்கு. ஸோ Zydusஓட திட்டத்த பற்றியெல்லாம் நம்ம நேத்தோட வீடியோல ஆஃப்டர்நூன் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ரிசல்ட் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. பட் இருந்தும் நிறுவனத்தில பெரிய ஒரு வீழ்ச்சி இல்ல. ஸோ இது ஒரு நல்ல சைனா வந்து தெரியுது. பட் ஃபார்மா பங்குகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பீக்ல இருக்கு. ஸோ ஃபார்மா பங்குகள்ல ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். அங்கங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஒட்டுமொத்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபார்மா கம்பெனிஸ பார்ப்பதில எந்த ஒரு நீடும் இல்ல. ஸோ அது அவசியமும் இல்ல. அத நம்ம பண்ணணும்னா, கண்டிப்பா அதுக்கான விலைய நம்ம வருங்காலத்தில குடுத்து ஆவோம் அப்படிங்கிறத ஞாபகத்தில வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு டைம்ல ஒரு பொன்னான வாய்ப்ப குடுத்தது. பட் இப்ப அந்த வாய்ப்பு இல்ல. ஸோ இல்லன்னா நம்ம அத கடந்து தான் போயாகணும். அத கண்டிப்பா நம்ம ஞாபகத்தில வச்சுக்கணும். ஸோ அடுத்தது ஃபினோலெக்ஸ் கேபிள் இன்னைக்கு டெய்லியும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த நிறுவனத்தோட டார்கெட்ட வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ பல காரணங்கள சொல்லியிருக்காங்க. பட் இந்த காரணங்கள் எல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்போ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பிரஷர ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம இதில இருக்கக்கூடிய எதிர்கால ஒரு வளர்ச்சிய பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எதிர்காலத்த கணிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் வந்து வேல்யூவேஷன் கம்மியா இருக்கு. இதெல்லாம் மட்டும் காரணமா நம்ம எடுத்துக்கிட்டு நிறுவனத்தில முதலீடு பண்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா, ஸோ இந்த வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால மட்டும் நம்மளால இந்த நிறுவனத்த பார்க்க முடியுமானா முடியாது. ஏன்னா, இது மாரியான ஒரு PE ரேஷியோ இதெல்லாம் நம்ம பாலிகேப்ல வந்து பார்க்கவே கிடையாது. ஸோ பாலிகேப்ல இருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள பற்றி, எதிர்கால வளர்ச்சிகள பற்றி மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இங்கேயும் அதே தான். ஸோ ஒரு பிரஷர ஃபேஸ் பண்ணுச்சு. ஸோ அந்த பிரஷர் இப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கரைய ஆரம்பிச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து ஒரு என்ன ஒரு விஷயங்கள் இவங்க கையில இருக்கு. அடுத்த ஒரு குரோத் எப்படி இருக்குங்கிறத பற்றி நேத்தும் ரிமைண்ட் பண்ணியிருந்தேன்.
ஸோ நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இதில ப்ராஃபிட் புக் பண்ண போறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. டெஃபினட்டா இல்ல. நேத்தே அத பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் தான் இதோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அப்ப நான் எப்படி வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவேன்? டெஃபினட்டா நான் பண்ண மாட்டேன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு தான் இந்த ஃபினாலெக்ஸ் கேபிள்ல நான் இப்போதைக்கு ஒரு கமெண்ட்ட குடுக்குறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐபிஓ தூத் டிரான்ஸ்மிஷன்ங்கிற நிறுவனத்த பற்றி நம்ம பேசப் போறோம். ஸோ இந்த தூத் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. நேத்தே டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நேத்து இத வந்து என்னால டிஸ்கஸ் பண்ண முடியல. நேத்து 2 நிறுவனங்கள பற்றி, ஐபிஓ நிறுவனங்கள பற்றி நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு இந்த நிறுவனத்த பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிசினஸ். இத பற்றி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். போன வாரம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த பிசினஸ் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா ஸோ இப்ப நமக்கு இதே ஒரு செக்மெண்ட்ல மதர்சன் சுமி வயரிங் நமக்கு அவைலபிளா வந்து மார்க்கெட்ல இருக்கு. சேம் வேல்யூவேஷன். இந்த நிறுவனத்தோட மதிப்பீடுல தான் அந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் அவங்க எங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்கன்னா, 4 வீலர் பேசஞ்சர் வெஹிக்கிள கான்சன்ட்ரேட் பண்றாங்க. பட் இவங்க எங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்கன்னா, 2 வீலர் அண்ட் 3 வீலர்ல பெரிய அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு முக்கிய ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ மெயின் ஃபோக்கஸ் 2 வீலர் அண்ட் 3 வீலர் தான். அண்டு ஒரு கான்சன்ட்ரேட் கிளையண்ட்ஸ தான் இவங்க கையில வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட பெரிய ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறதும் போடல. இது வந்து ரிஸ்க்கா நம்ம பார்க்கணும் இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கி. ஸோ இந்த நிறுவனம் நாங்க மினிமம் இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து கையில வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி எந்த கான்ட்ராக்டும் இல்ல. ஸோ இன்னைக்கு வருதா, நாளைக்கு பண்ணி குடுக்குறோமா, அதுதான் இந்த நிறுவனத்தில இப்ப வரைக்கும் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ மேஜர் கிளையண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தா, பஜாஜ் ஆட்டோவ எடுத்துக்கலாம். ஸோ பெரும்பாலான வருமானம் 31% மேலான வருமானம் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆட்டோ கிட்ட இருந்து வருது. அடுத்தது ஹீரோ மோட்டார் கார்ப் கிட்ட இருந்தும் வருது, டிவிஎஸ் மோட்டார் கிட்ட இருந்து வருது. ஸோ அடுத்த பெரிய ஒரு கிளையண்ட்ஸா பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துக்கு ஹீரோ அண்டு டிவிஎஸ், ஹோண்டா போன்ற நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஆ எதுல பெருசா கான்சன்ட்ரேட் பண்றாங்க அண்ட் எது பெரிய ஒரு மார்ஜின குடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த எலக்ட்ரிக் வண்டி, ஸோ ஈவி வண்டி தான் பெரிய அளவுக்கு அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. குறிப்பா ஸோ இப்போ வயரிங் ஹார்னஸ் கன்டென்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, ஸோ ஒரு ஐசி வண்டிய எடுக்கும்போது, அதில தேவைப்படக்கூடிய வயரிங் ஹார்னஸ விட, ஸோ இங்க தேவைப்படக்கூடிய வயர்ஸோட ரெக்யூர்மென்ட் பார்க்கும்போது 1 1/2லிருந்து 2 1/2 மடங்கு வரைக்கும் அதிகமாகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டபுள் த கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தேவைப்படுது. ஸோ இதனால இவங்களுடைய பிசினஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வளர்ச்சி வேகத்தில வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஈவி டிரான்சிஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டுருக்கோம். குறிப்பா பேசஞ்சர் வெஹிக்கிள் கார்கள காட்டிலுமே ஸோ ஆட்டோ, அடுத்தது 2 வீலர். ஸோ இது 2ஓட வளர்ச்சியும் அபரிவிதமா இருக்கு. அதுலயும் பஜாஜ் ஆட்டோ இந்த இடத்துல ஒரு முக்கிய பிளேயரா வந்து இருக்காங்க. ஏன்னா, அவங்க கிட்ட 3 வீலர் ஈவியும் இருக்கு. அது போக 2 வீலர் ஈவியும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குரோத்த காட்டிட்டு வந்துட்டுருக்கு. அடுத்தது டிவிஎஸ் இருக்காங்க, ஹீரோ இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் பாசிட்டிவான விஷயங்களா இந்த தூத் டிரான்ஸ்மிஷன பொறுத்தவரைக்கும் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல வளர்ச்சிய பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா, FY 24ல இவங்களுடைய ஈவி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ரெவென்யூ பார்க்கும்போது 16% இருந்திருக்கு. ஆனா FY 26ல பார்க்கும்போது 24% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இத வந்து அவங்க 30, 35% வந்து அடுத்த 2 வருடங்கள்ல வந்து நாங்க மாத்தப் போறோம் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பாசிபிலிட்டீஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து ஒரு ஆஃபர் ஃபார் சேலும் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூவும் வந்து இருக்கு. ஸோ ஆஃபர் ஃபார் சேல் பார்க்கும்போது 1667 கோடி. இது வந்து யார் செல் பண்றாங்கன்னா, ஒரு வென்ச்சர் கேப்பிட்டல் வந்து செல் பண்றாங்க. இதே ஃப்ரெஷ் இஷ்யூ பார்க்கும்போது கம்பெனியோட நலனுக்காக பண்றாங்க. ஸோ இவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி கிட்ட கடன் வந்து இருக்கு. ஸோ இப்போ அதுல வரக்கூடிய இந்த ஐபிஓல ரைஸ் பண்ணக்கூடிய 1400 கோடியில ஒரு 400 கோடி 460 கோடி பார்த்தீங்கன்னா, இந்த கடன வந்து ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இது மூலியமா கடன இவங்க பாதியா வந்து குறைக்கிறாங்க. ஸோ கடன பாதியா குறைக்கிறாங்க. இதனால இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் குறையும். அதே மாரி உங்களுடைய மார்ஜின் திரும்ப உயரும். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படுத்தும். லாப அளவ உயர்த்துங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. மீதி இருக்கக்கூடிய பணத்தில ஸோ ஜெனரல் கார்ப்பரேட் பர்ப்பஸ்க்காக கொஞ்சம் யூஸ் பண்ண போறாங்க. அண்டு ஸோ இவங்களுடைய கெப்பாசிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு புது பிளான்ட் அமைப்பதற்கான செலவினங்கள மேற்கொள்வதற்காக ரைஸ் பண்ணக்கூடிய பணத்த யூஸ் பண்ண போறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான நிறுவனம் 2 வீலர் அண்ட் 3 வீலரோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல போயிட்டுருக்கு. வளர்ச்சி வேகம்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கு. டிவிஎஸ் மோட்டாரோட பெர்ஃபார்மன்ஸ நம்ம பார்த்தோம். ஸோ அருமையான ஒரு குரோத்த குடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த நிறுவனத்தில அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் இந்த ஐபிஓல வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். மேபி எனக்கு இது அலாட் ஆச்சுன்னா, நான் ஒரு 10 லாட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். மேபி அலாட் ஆச்சுன்னா, இத வந்து நான் ரன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ ஏன்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு குரோத் தெரியுது. ஸோ மதிப்பீடு இப்ப இருக்கக்கூடிய மதர்சன் வயரிங்கோட ஈக்குவலா இருந்தாலும் கூட,
இந்த இடத்துல ஒரு குரோத் எனக்கு கிளியர் கட்டா தெரியுது. ஸோ அதனால இத நான் நீண்ட காலத்துக்கு வந்து அதாவது நீண்ட காலம்னா ரொம்ப காலமெல்லாம் இல்ல. மேபி வந்து எக்ஸசிவான ஒரு வேல்யூவேஷன் போச்சுன்னா, அந்த டைம்ல ப்ராஃபிட் புக் பண்றத பத்தி திங்க் பண்ணுவேன். பட் இதெல்லாம் எனக்கு அலர்ட் ஆனா மட்டும் தான். ஸோ இத வந்து நான் பண்ணுவேன். மேபி அலர்ட் ஆகாம கூட வந்து போகலாம். சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்க்கும்போதும் நல்லா தான் இருக்கு. ஒரு 25, 30% வரைக்கும் லிஸ்டிங் கெயின் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின் அப்படிங்கிறது நான் அந்த சைடு தள்ளி வைக்கிறேன். மாறா இப்ப இருக்கக்கூடிய வளர்ச்சிகள நான் வந்து பார்க்குறேங்கிறது இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டீட்டெயில்டா அந்த ஐபிஓ பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல நிறுவனம் கண்ணுல பட்டிருக்கு. ஸோ அதனால இவ்வளோ தூரம் இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு புரிதல ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!